வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்மை தாமே சோதித்து பார்க்க வேண்டுமாம். நம்மை தாமே சோதித்து பார்த்து நம்மளில் இருக்கிற சில குறைகளை நாம் இந்த நாட்களில் விட்டுவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நாம் மனத்தாழ்மையாய் நீதி நேர்மை நடப்பித்தவர்களாய் இருந்தால் அவர் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவேளை நாம் என்ன செய்வோம்? கர்த்தருடைய அந்த கோபாக்கின நாளில் மறைக்கப்படுவோம் என்று சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு நீதி நியாயங்களை காண முடியாது. ஆனால் நாம் ஒரு நீதி நியாயங்களை நடப்பிக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக கர்த்தருடைய வருகையில் நாம் என்ன செய்வோம்? அந்த கோபாக்கினையிலிருந்து நாம் தப்பிக்கப்படுவோம், விடுவிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அடுத்தவர்கள் எப்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களை பார்க்கிறதை விட நாம் நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று நம்மை தாமே சோதித்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் குற்றமற்றவர்களாய் நீதி நேர்மை நடத்திப்பவர்களாய் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கும்படியாக கர்த்தர்